வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 25. தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் மற்றும் பழுதடைந்த மின் கம்பம். கண்டுகொள்ளாத மின்சாரத்துறை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் சட்டநாதபுரம் ஊராட்சி கணபதிநகர் பகுதியில் மக்கள் வசிக்கும் தெருவில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்கிறது. மேலும் அதே பகுதியில் மின் கம்பம் காங்கிரீட் உடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கிறது. அதன் அருகில் புதிய மின்கம்பம் நட்டு 2 வருடங்கள் ஆகியும் இதுவரை மின் இணைப்பை கொடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவிக்கின்றனர். அதனை பலமுறை கூறியும் கண்டுகொள்ளாமல் மின்சாரத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மக்களே அங்கு தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சவுக்கு மரத்தை கொண்டு சிறுகுச்சியால் சணலை வைத்து கட்டி முட்டு கொடுத்து வைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் விளையாடும் குழந்தைகளுக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டுவிடுமோ என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கண்ட பகுதியில் ஆய்வு செய்து தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். வேணும் லைன் வந்து இபி லைன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸு. ஒரு மழை பெஞ்சிட்டா எங்கள் வீட்டில் எங்கே கரண்ட் இருக்காது. எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே பாதிக்குது. கரண்ட் வந்து 3 பேஸ் தான் எங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கணும். இந்த கரண்ட் சுத்தமா கரண்ட் இருக்க மாட்டேங்குது. லைட்டா மழை பெஞ்சா கூட கரண்ட் இருக்காது. கரண்ட் பாருங்க மேல தூக்கி வச்சிருக்கோம் லைனே. நானே நின்னு தொடுற அளவுக்கு இருக்கு கம்பி லைன் கம்பி. சவுக்கு மரத்தை கொடுத்து நோண்டு ஆளை வச்சு தூக்கி வச்சிருக்கோம். பசங்களா இருக்கு தட்டி விட்டுறாங்க அப்படின்னு அதுக்கும் சொல்லியாச்சு.